அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து விதமான ரேஷன் அட்டைகளுக்குமே ரூபாய் 5000 ரொக்க பணமாகவும் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. அதில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட 3 வகை வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், அதே போல பொங்கல் பரிசு தொகுப்புல 5000 கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும், ஸோ இதற்கான முழுமையான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க. அதோடு இலவசமாக கிட்டத்தட்ட 13 வகையான ரேஷன் பொருட்கள் பொங்கல் வைப்பதற்கான பச்சரிசி, வெல்லம், இந்த போன்ற 13 பொருட்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். அதே போல இலவச வேஷ்டி சேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் இந்த பொங்கலுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொங்கல் பரிசு இந்த ஆண்டு தமிழக குடும்பங்களுக்கு எவ்வளவு ரொக்க பணம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பண்டிகை வரும்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் ரொக்க பணம் வழங்கப்படுவது கடந்த சில ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது. இப்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் தமிழக அரசு எவ்வளவு ரொக்க பணத்தை அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணத்தை வழங்குவது வழக்கம். இந்த முறைப்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்குமே அரசு பொங்கல் பரிசுகளை வழங்குகிறது. 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 பொங்கலுக்கு 21 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. 2023 மற்றும் 24ஆம் ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை மற்றும் ரூபாய் 1000 ரொக்க பணமும் ஆகியவை வழங்கப்பட்டன. இருப்பினும் இந்த 2025 சரிங்களா கொண்டாடப்பட்ட இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. மாறாக குடும்பங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த முடிவு பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரசு மீண்டும் ரொக்க பணத்தை அறிமுகப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. ரொக்க பணத்தின் அளவு முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கலாம் என்ற வியூகமும் நிலவுகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்ட அதிகபட்ச தொகை ரூபாய் 2500 ஆகும். இந்த ஆண்டு இந்த தொகை ரூபாய் 5000 வழங்கப்படலாம் என்ற வதந்திகள் பரவி வருகின்றன. கடந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 2.21 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்த கணக்கீட்டின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 5000 வழங்கப்பட்டால் அதற்காக சுமார் 10,000 கோடி முதல் 13,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
மாநிலத்தின் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமாக இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 5,000 என்ற கோரிக்கையை அரசு பூர்த்தி செய்ய முடியுமா அல்லது பூர்த்தி செய்யுமா என்பது குறித்த அடுத்த மாதம் வெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வரக்கூடிய 1ஆம் தேதி தான் இதற்கான தெளிவான விளக்கமும் அப்டேட்டும் கிடைக்கும்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ 5,000 கிடைக்குன்றது எல்லாம் ஓரளவுக்கு வதந்தியா மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்க முக்கிய தகவல். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் தான். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.